ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சின்ன வயசில் நம்ம நிறைய குச்சி ஐஸ் சாப்பிட்ருப்போம். அதில் ஒன்று தான் இந்த கிரேப் ஐஸ். அந்த கலருக்காகவே நம்ம நிறையா வாங்கி சாப்பிட்ருப்போம். எனக்கு அந்த கிரேப் ஐஸ்னால் ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ எல்லாம் அந்த டேஸ்ட்டில் நமக்கு கிரேப் ஐஸ் கிடைக்கிறதில்ல. ஆனால் நம்ம அதுக்காக ஃபீல் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம வீட்டிலையே அந்த கிரேப் ஐஸை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போது அந்த கிரேப் ஐஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 500 கிராம் பிளாக் கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். இது ஜூஸ் போடுற கிரேப்ஸ், ஆனால் இதில் சீட்ஸ் இருக்கும். நீங்கள் எந்த கிரேப்ஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அண்ட் அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. கிரேப்போட ஸ்வீட்னஸ் பொறுத்து நாம் சுகர் ஆட் பண்ணிக்கணும். நான் 1/2 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் கிரேப்பை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூடவோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க மிக்ஸியில். அப்புறம் ஒரு பவுலில் இந்த மாதிரி வடிகட்டி வச்சுட்டு அதில் அந்த கிரேப் ஜூஸை ஊற்றி நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அந்த சீட்ஸ் அண்ட் ஸ்கின் எல்லாம் தனியாக வந்துடும். நான் தண்ணி எதுவும் ஊற்றலை. இந்த கிரேப் ஜூஸில் அப்படியே தான் பீட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அடுத்து இதை ஒரு ஐஸ்கிரீம் மோல்டில் ஊற்றி கவர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடலாம். உங்ககிட்ட மோல்டு இல்லைன்னா ஒரு டம்ளரில் ஊற்றிட்டு மேலே ஒரு கவர் வச்சு மூடிட்டு நடுவில் ஒரு சின்ன ஓட்டை போட்டுட்டு அதில் ஒரு ஸ்டிக் வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 6 hours ஆர் 8 hours ஃப்ரீசரில் வச்சு எடுத்தால் அது நல்லா செட் ஆகிடும். அப்புறம் மோல்டை எடுத்து ரன்னிங் வாட்டரில் கொஞ்சம் நேரம் காமிச்சா ஐஸ்கிரீம் மோல்டில் இருந்து ரிலீஸ் ஆகிடும். அப்புறம் நம்ம ஈஸியாக வெளியில் எடுத்துடலாம். ஸோ நம்ம சூப்பரான கிரேப் ஐஸ் ரெடி ஆகிடுச்சு. கலர் அண்ட் டேஸ்ட் சான்ஸே இல்லை, செம சூப்பராக இருந்தது. அண்ட் என்னோட கிட்ஸ் இதை ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஃப்ரூட்ஸ் சாப்பிடாத கிட்ஸ் எல்லாருக்கும் இந்த மாதிரி நம்ம ஐஸ்கிரீமாக செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க கண்டிப்பாக எல்லா ஃப்ரூட்ஸும் சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் இந்த ஐஸ்கிரீமை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்து நம்ம சூப்பரான காஃபி ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த காஃபி ஐஸ்கிரீம் காஃபி பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். இந்த ஐஸ்கிரீம் ஸ்கூப்பை பார்த்தாலே தெரியும் இது எவ்வளோ க்ரீமியாக அண்ட் டேஸ்டியாக இருக்கும்னு. இப்போது நம்ம இந்த ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த காஃபி ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நான் 2 ஸ்பூன் ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன். அப்புறம் அதில் 3 ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த காஃபி பவுடர் பிடிக்குமோ அந்த பவுடர் எடுத்துக்கோங்க. நான் லெவிஸ்டா காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். அப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற வச்சிடுங்க. அப்புறம் ஒரு பவுலில் 2 கப் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். என்னோட ஒரு கப் 250 ml, அதனால நான் 2 கப் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். ஸோ டோட்டலாக இது 500 ml வரும். இப்போ அடுத்து இதில் 3/4 கப் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டென்ஸ்டு மில்க்குக்கு பதிலாக நீங்கள் பவுடர் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற காஃபி வாட்டரையும் அதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கணும். பீட் பண்ண நம்ம க்ரீம் நல்லா திக்காகும். அப்புறம் அதை ஒரு ஃப்ரீசர் சேஃப் பவுலில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஒரு 6 hours ஆர் 8 hours ஃப்ரீசரில் வச்சா அது நல்லா செட் ஆகிடும். அப்புறம் அதை வெளியில் எடுத்து ஒரு ஸ்கூப்பர் வச்சியோ இல்லைனா நம்ம வீட்டில் இருக்கிற கரண்டியை வச்சியோ நம்ம ஸ்கூப் பண்ணி எடுத்து என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். ஐஸ்கிரீம் வெளியில் எடுத்த உடனே ஸ்கூப் பண்ண வராது. ஸோ ஒரு 2 to 3 minutes வெளியில் வச்சுட்டு அப்புறம் ஸ்கூப் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரான க்ரீமியான காஃபி ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. இதை ஏதாவது பர்த்டே ஃபங்க்ஷன் ஆர் கெட் டுகெதர் அப்போது செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் இந்த காஃபி ஐஸ்கிரீம் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ.